Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. முன்சப்புகள் இடம் இருக்கிறது. பூர்த்தி செய்தால் பின்னால் வரக்கூடியவர்கள் अमरुवदற்கு லேசாக இருக்கும். आगे सफों को भर्ती कर लो, पीछे आने वाले बैठने के लिए आसान होगा. अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिही खातमिन नबिय्यीन وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من يطع الرسول فقد أطاع الله. وفي مقام آخر: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. قال النبي صلى الله عليه وسلم: من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக இருக்கிறோம். ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உம்மத்தை வழிநடத்துவதற்காக வந்தவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் உலகம் அனைத்துக்கும் நபியாக வந்தவர்கள். நபியவர்களின் போதனை, நபியவர்களின் உத்தரவு, நபியவர்களது சொல், நபியவர்களது செயல், நபியவர்களது அங்கீகாரம் எல்லாமே எல்லோருக்கும் சொந்தமானது. முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல. உலகத்தில் உள்ள எந்த கோடியில் இருந்தாலும், அவர்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக, அவர்கள் எந்த நாட்டுக்குரியவர்களாக, அவர்கள் எந்த சூழலில் உள்ளவர்களாக, அவர்களுடைய மொழி எந்த மொழியாக இருந்தாலும் அனைவருக்கும் நபியாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவர்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறதே மிகவும் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. மிக குறைந்த காலத்திலே, மிக குறைந்த நேரத்திலே, மிக குறைந்த பொருளாதாரத்தோடு, மிக குறைந்த சண்டை, மிக குறைந்த எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கம் உலகமெல்லாம் பரவியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த போர்களின் காலம் 10 ஆண்டு காலம். மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் போர்களே. அந்த போர்களிலே இழப்புகள் என்று பார்த்தால் மிக சொற்ப இழப்புகள் தான். ஒட்டுமொத்த உயிர் இழப்புகளே 1050. 10 ஆண்டுகளிலே நடந்த அந்த போர்களிலே இழப்புகள் என்று பார்த்தால் 2 தரப்பிலேயும், இஸ்லாமின் தரப்பிலேயும், இஸ்லாமியர்களின் தரப்பிலேயும், மாற்றார்களின் தரப்பிலேயும் ஏற்பட்ட இழப்புகள் என்று பார்த்தால் 1050 தான். அதிலே 250 அவர்கள் தரப்பிலே, மீதமுள்ள இறப்புகள் நமது தரப்பிலே நிகழ்ந்தது. மிக குறைந்த இழப்புகள்
மிக குறைந்த போர் வாள்கள், தளவாடங்கள், போர் வாகனங்கள் மிக மிக குறைவு, நேரமும் காலமும் குறைவு. ஆனால் வெற்றிகள் அல்லாஹ் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்த்தது. என்ன காரணம்? நபி அவர்களது சொல்லையும் செயலையும் இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று இதாஅத், இன்னொன்று இத்திபா. இரண்டு இருக்கிறது. நாம் நினைக்கின்றோம் இரண்டும் ஒன்றென்று, இரண்டும் ஒன்றல்ல. இதாஅத் என்றால் என்ன? நபி அவர்கள் ஏதேனும் ஒரு ஹுக்ம் செய்தால் இதை செய், இதை செய்யாதே என்றால் அதை உடனே செய்வது, எதை தடுத்தார்களோ உடனே அதை விட்டு விடுவது. இதற்கு பெயர் என்ன? இதாஅத். அர்த்தம் என்ன? வழிபடுதல். நபி அவர்களின் சொல்லுக்கு வழிபடுதல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். जो मेरे हुजूर को इताअत किए, जो मेरे रसूल को इताअत किए, वो मेरे ही इताअत किए. मैं युतिइर रसूल फकद अता अल्लाह. யார் ரசூலுக்கு வழிபட்டார்களோ அவர்கள் எனக்குத்தான் வழிபட்டார்கள். யார் சொல்லுவது? அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்னுடைய உத்தரவு, நபியின் உத்தரவு என்று இரண்டாக பிரிக்க வேண்டாம். நபியின் உத்தரவெல்லாம் என் தரப்பில் உள்ள உத்தரவு தான். எனவே நீங்கள் நபியவர்களுக்கு வழிபட்டால் அது எனக்கு வழிபட்டதாகத்தான் அர்த்தம். நபியவர்களது சொல்லுக்கு நீங்கள் வழிபடவில்லை என்றால் எனக்கு மாறு செய்ததாக அர்த்தம். எனவே இரண்டும் இரண்டல்ல, இரண்டும் ஒன்றுதான். வெளிப்படுகின்ற பாதை தான் வேறு. நான் ஜிப்ரீலிடத்தில் சொல்லி, ஜிப்ரீல் கொண்டு போய் நபியவர்களிடத்தில் சொல்லி, நபியவர்கள் உங்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். சில நேரங்களிலே ஜிப்ரீலே இல்லாமல் நேரடியாக நபியவர்களது உள்ளத்துக்கு நான் சொல்லி நபியவர்கள் உத்தரவிடுவார்கள். ஆனால் நபியவர்களின் உத்தரவு அது நபியின் உத்தரவல்ல, அது எனது உத்தரவு தான். மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். जो अल्लाह के रसूल को इताअत करे वो मेरे ही इताअत करे. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் வழிபட்டார்களோ என்னைத்தான் வழிபட்டார்கள். வழிபடுதல் வேறு, வணக்கம் என்பது வேறு. வணக்கம் அல்ல. ஏனென்றால் வணக்கம் அல்லாஹுக்கு மட்டும்தான். ஆனால் இதாஅத் என்பது என்ன? சொன்னால் கீழ்ப்படிதல். அதற்கு பெயர் தான் வழிபடுதல். வழிபடுதல் என்றால் தக்பீர் கட்டி சஜ்தா செய்தல் என்று அர்த்தம் அல்ல. அவர்களது சொல்லுக்கு கீழ்ப்படிதல். நபி அவர்கள் சொன்னார்களா, உடனே அதை கீழ்ப்படியுங்கள், அதை உடனே செய்து முடியுங்கள். தடுத்தார்களா, உடனே விட்டு விடுங்கள். இந்த இரண்டும் நீங்கள் மேற்கொள்வது எனக்கு வழிபடுவதற்கு சமமானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன? இத்திபா. இத்திபா முதலில் சொன்னது என்ன? வழிபடுதல், இதாஅத். இந்த வழிபடுதல் என்பதற்கு உத்தரவு தேவை. நபியவர்களின் தரப்பிலிருந்து உத்தரவு தேவை. செய், செய்யாதே, உத்தரவு தேவை. ஆனால் இன்னொன்று இருக்கிறது, இத்திபா, பின்பற்றுதல். இத்திபாவுக்கு என்ன அர்த்தம்? பின்பற்றுதல். இந்த பின்பற்றுதல் என்பதற்கு உத்தரவு தேவையில்லை. நபியவர்களை பார்த்தேன், அப்படியே நான் பின்பற்றுகிறேன். நபியவர்களது முடி இப்படி இருந்தது, நான் அப்படி வைத்திருக்கிறேன். நபியவர்களது கண்கள் சுருமா இடுகின்ற கண்கள் இப்படி இருந்தன, நானும் சுருமா இடுகிறேன். நபியவர்களது பேச்சு இப்படி இருந்தது, நபியவர்களின் அமருதல் இப்படி இருந்தது, நபியவர்களது நடை இப்படி இருந்தது, நபியவர்களின் உடை இப்படி இருந்தது, நபியவர்களது சிரிப்பு இப்படி இருந்தது, நபியவர்களின் உணவு முறை இப்படி இருந்தது, சாப்பிடும் முறை இப்படி இருந்தது. என்னென்ன நபியவர்களது வாழ்க்கையில் நிகழ்ந்ததோ அதையெல்லாம் அப்படியே பின்பற்றுவது. அதற்கு பெயர் என்ன? பின்பற்றுதல். அதற்கு பெயர் என்ன? இத்திபா. இத்திபா. இந்த இத்திபா பின்பற்றுதல் இருக்கல்லவா, இதற்கு உத்தரவு தேவையில்லை. அப்படியெல்லாம் இரண்டாக நாம் பிரித்து விளக்க வேண்டும். இதாஅத் என்பதையும் வழிபடுதல் என்பதையும், இத்திபா பின்பற்றுதல் என்பதையும் இரண்டாக நாம் பிரித்து விளக்க வேண்டும். இரண்டையும் ஒரே ஜும்ஆவிலே சொன்னால் இரண்டும் சேர்ந்து கிச்சிடியாகிவிடும். அதனாலே இன்று வெறும் இதாஅத்தை மட்டும் சொல்கிறேன்.
வழிபடுதல் என்றால் மனதிலே பதிந்து விட வேண்டும் அல்லவா, அதற்காக சொல்கிறேன். வழிபடுதல். உதாரணமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அந்த யுத்தம் என்ன? கந்தக் யுத்தம், அகழி யுத்தம். கடுமையான நேரம். எதிரிகள் பன்னாட்டு படைகள், ஒரு நாட்டு படைகள்ல பன்னாட்டு படைகள் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் வேரோடு அழிக்க நினைத்து வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நேரம் அது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கடுமையான சூறாவளி காற்று அடிக்கிறது. அவர்கள் அடித்த முளைக்குச்சிகள் எல்லாம் பீத்துக் கொண்டு ஓடுகிறது. அவர்களுடைய கூடாரங்கள் எல்லாம் காற்றிலே பறக்கிறது. அவர்கள் கட்டி வைத்த குதிரைகள் எல்லாம் விரண்டோடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். பன்னாட்டு படையாக இருந்தால் என்ன, எந்நாட்டு படையாக இருந்தால் என்ன, அல்லாஹ்வுடைய படைக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த், வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுக்கென பிரத்யேகமான படைகள் உண்டு. யாருடைய பார்வைக்கும் பட மாட்டார்கள். அல்லாஹ் அந்த படையை கொண்டு சுக்குநூறாக தவிடுபடியாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த். என்ன அழகான வார்த்தை. நாம் இங்கே இடம் தனியாக இருக்கிறோம், நமக்கு எந்த ஆதரவும் இல்லாதது போன்று தெரிகிறது, உள்ளத்திலே பயம் இருக்கிறது என்றால் வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த், வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த், வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த். 4 பாகத்திலேயும் சொல்லிக்கொண்டு ரப்பே உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், படுத்து விட வேண்டியதான். நம்முடைய பாதுகாப்பை ரப்ப எடுத்துக் கொள்வான். அல்லாஹ் தன்னுடைய படையை கொண்டு சின்ன பின்னமாக்கினான். அன்றைய தினத்திலே இருள் சூழ்ந்து கிடக்கிறது. அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுதைஃபா இங்கே வாருங்கள் என்றார். அவர்கள் சொல்கிறார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் என்னை அழைத்தார்கள், பயந்தே போனேன். ஏனால் நான் ஒரு வீரனும் அல்ல, நான் ஒரு பெரிய வீரன் அல்ல, ஒரு பெரிய போர் வீரனாக இருந்தால் தைரியமாக சென்று என்ன சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் அப்படி நிற்பான். ஏன்னா வீரனுக்கு இல்லை, நான் ஏற்கனவே எந்த பெருசா வீரமான விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டதில்லை. நபியவர்கள் என்னை அழைத்த மாத்திரத்தில் யா ரசூலல்லாஹ் என்ன விஷயம் என்று கேட்டேன். இல்லை, அங்கே எதிரிகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள், அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் போய் பார்த்து கேட்டுட்டு வாங்க, பார்த்துட்டு என்ன பேசுறாங்கன்றதை கேட்டுட்டு வாங்க. எங்க எதிரிகள் இருக்கிற இடத்திலே சென்று அமர்ந்து அவர்கள் பேசுவதை கேட்டு அங்கே என்ன சூழல் என்று பார்த்து வருவது என்ன சாதாரண விஷயமா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உண்மையிலேயே நான் அதற்கு தகுதியே இல்லாதவன், எனக்கு ரொம்பவும் பயமாக இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவு, நீங்கள் அங்கே செல்ல வேண்டும், அங்கே என்ன சூழல் என்று பார்க்க வேண்டும், அவர்கள் பேசுவதை கேட்டு வர வேண்டும். உத்தரவு, இதுதான் இத்தாத். நான் அதற்கு தகுதி இல்லை, என்னிடத்தில் அதற்கான வீரம் இல்லை. ஆனால் உத்தரவு நபி அவர்களின் உத்தரவு. என்ன செய்வது? யார சொல்லலாம், நான் போய் வருகிறேன் என்று உடனே புறப்பட்டேன். அப்பொழுது நபி அவர்கள் அழைத்தார், ஹுதைஃபா இங்கே வா. மீண்டும் பக்கத்தில் போனேன். சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்பதற்காக யாரையும் கொன்றுவிடக்கூடாது. ஏற்கனவே பயத்த நிலையில் இருக்கிறேன், அங்கே சென்றால் என்ன ஆகுமோ என்று இருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரையும் கொன்றுவிடக்கூடாது. செய்ய வேண்டியது என்ன? பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், வந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்ன செய்வதென்றே தெரியாமல் அங்கே சென்றேன். அங்கே சென்று என்னுடைய குதிரையை, என் வாகனத்தை ஒரு ஓரத்தில் நிறுத்திக் கொண்டேன். எனது கண்கள் படுகின்ற வகையிலே அந்த வாகனத்தை, இதெல்லாம் படிப்பினை, எல்லாமே படிப்பினை. ஒரு இடத்தில் 2 வீலரை நிறுத்துகிறோம், ஒரு இடத்தில் காரை நிறுத்துகிறோம் என்றால் முடிந்த மட்டிலும் நமது கண்கள் படுகின்ற வகையிலே. அதற்காக வேண்டி பள்ளிவாசல் வாசலிலே வந்து காரை நிறுத்திவிடக்கூடாது. கண்கள் படுகின்ற வகையிலே நமது பார்வைக்குள்ளாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒட்டகத்தை அப்படி நிறுத்திட்டு, குதிரையை நிறுத்திட்டு உள்ளே சென்றேன். மக்கள் அமர்ந்திருந்தார்கள், எதிரிகள். அவர்களுக்கு மத்தியிலே போய் அமர்ந்து கொண்டேன். எந்த அளவுக்கு தைரியம் வந்தது! நபியவர்களின் உத்தரவல்லவா. உள்ளே அமர்ந்து கொண்டேன். அமர்ந்து கொஞ்ச நேரத்திலே அங்கே ஒருவர் ஏலான் செய்கிறார், நமது கூட்டத்துக்குள்ளே ஒரு உளவாளி வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள்! இன்றைய காலகட்டத்தில் என்ன கண்டுபிடிப்பு! இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னால்
நமது கூட்டத்துக்குள்ளே ஒரு உளவாளி வந்திருக்கிறார், நம்மை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார், நாம் பேசுவதை கேட்பதற்காக வந்திருக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பக்கத்தில் உள்ளவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் நகண்டு விடாமல் பிடித்து விடலாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல என்னை பிடிப்பதற்கு முன்பாக நான் 2 பேரை பிடிச்சேன். என்னை பிடிப்பதற்கு முன்பாக இடது வலது பக்கத்தில் உள்ளவரையும் இடது பக்கத்தில் உள்ளவரையும் பிடித்தேன். நகண்ட கொன்றுவேன். 2 பேருக்கும் எச்சரிக்கை விடுத்தேன். நான் பயம் உள்ளத்திலே இருக்கிறது. நபியவர்களின் உத்தரவு அல்லவா, அதற்குத்தான் சொல்லுகிறேன். இத்தாத் வெளிப்படுதல். 2 பேரையும் பிடிச்ச 2 பேரும் எந்திரிக்கின்றன. 2 பேரை எழுந்துச்சு வேகமா தர இழுத்துட்டு வந்தேன். வந்து என்னுடைய வாகனத்துக்கு அருகாமையில் வந்த பிறகு அந்த கூட்டத்தின் தலைவனை அழைத்து, நீங்கள் தேடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த இருவரும் தான் என்று அவர்களுக்கு முன்னால் தள்ளினேன். 1 நிமிடம் அசந்து 1 நிமிடம் அந்த 2 பேரும் யார் என்று பார்ப்பதற்குள்ளாக என் வாகனத்தில் நான் அமர்ந்திருந்தேன். வேகமாக நபியிடத்தில் வந்து விட்டேன். அங்கு பேசியதை கேட்டேன், சூழ்நிலைகளை பார்த்தேன். நபி அவர்களது பாதத்தில் வந்து பிடித்துக் கொண்டேன். நபி அவர்கள் அப்பொழுது எங்கே இருந்தார்களோ அதே இடத்தில் இருந்தார்கள். हुजूर के पास आया, हुजूर के पांव में मेरे चेहरे रखकर सो गया. நபி அவர்களது பாதத்திலே எனது தலையை வைத்து எனது கன்னத்தை வைத்து நான் படுத்து விட்டேன். உடனே நபி அவர்களின் மேலே தன் 2 கைகளையும் வைத்து அரவணைத்தார்கள். இதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் செய்தேன். இந்த தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு பார்த்துவிட்டு வா என்றார்களே, நான் வருவேன் என்பது உண்மையாகிவிட்டது. அங்கே சென்று சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு வந்து விடு என்றார்கள். அப்படி என்றால் நான் உயிரோடு திரும்புவேன், அதற்கு உத்தரவாதம் என்று நபி அவர்களது சொல்லிலே இருந்தது. அந்த நம்பிக்கையிலே நான் சென்றேன், வந்துவிட்டேன். அப்படி என்றால் நபி அவர்களுக்கு இதாஅத் செய்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உண்மை. வெற்றி கிடைத்தே தீரும். இதாஅத் மையத்தலில் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், சாராயம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் பேரலாக வைத்திருக்கும் சாராயங்களை கொட்டி விடுங்கள். அப்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தண்டோரா அடிக்கப்பட்டது. மதீனா நகரத்தில் வைத்திருந்த எல்லா சாராய பேரல்களும் கீழே சாய்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது ஒரு வீட்டிலே. அந்த வீட்டிலே சஹாபிகள் கூடியிருந்தார்கள். அவர்களுடைய காதுகளுக்கும் அந்த தண்டோரா எச்சரிக்கை, நபி அவர்களின் தரப்பிலிருந்து உத்தரவு அங்கே போய் சேர்கிறது. வாயிலே சாராயம் இருக்கிறது. தடை வந்து விட்டது. நபி அவர்களது ஹுக்ம் வந்து விட்டது. அல்லாஹ்வின் உத்தரவு, ரசூலின் உத்தரவு வந்து விட்டது. வாயில் இருக்கிற அந்த மிளறு கடைசி அதை மட்டும் முழிக்கலாம் அப்படின்னு தோணுச்சா? வேற எல்லாம் கீழே இறக்கி விட்டு எல்லாமே தண்ணி காடாக இருக்கிறது. மதீனா நகரத்தினுடைய தெருக்கள் எல்லாம் சாராயமாக இருக்கிறது. அந்த சஹாபிகள் வாயில் வைத்திருந்த கடைசி மிளறு அதை கூட விழுங்காமல் முழுங்காமல் துப்பினார்கள். எப்பொழுது உத்தரவு என்று வந்து விட்டதோ ஒரு மிளறு கூட உள்ளே போகக்கூடாது என்று உடனே வழிபட்டவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த வழிபாடு அதுதான் சஹாபிகளுக்கு உதவியாக மலக்குகளை கீழே இறக்கியது. அதே உத்தரவு இன்றும் இருக்கிறது. அந்த உத்தரவுகளுக்கு வழிபடுகின்ற தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 4 மனைவிமார்களுக்கு மேலாக எவரும் வைத்திருந்தால் அதற்கு பெயர் மனைவி அல்ல, ஹராம். 4 தான் கடைசி. அதையும் தாண்டி நீங்கள் திருமண வாழ்க்கை மேற்கொண்டு வைத்திருந்தால் அவர்களை உடனே நீங்கள் விட்டு விடுங்கள். 4 மட்டும் தேர்ந்தெடுங்கள் என்று சொன்ன போது 7 மனைவிமார்கள் 8 மனைவிமார்கள் என்றெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்கள் அதிலிருந்து 4 தேர்ந்தெடுத்துக் கொண்டு மிச்சத்தை நாங்கள் நபியவர்களுக்கு வழிபடுகிறோம் என்று தலாக். உடனே பார்க்கலாம், யோசிக்கலாம். ஒரு வாரம் கிடைக்கட்டும், கொஞ்சம் யோசிச்சு யாரை தேர்ந்தெடுக்கிறது, யாரை விடுறது எல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும். அவசரமா டப்பு முடிவு பண்ண முடியாதுங்க. இல்லை இல்லை, நபியவர்களின் உத்தரவு வந்தது, உடனுக்குடனே அவர்கள் அதற்கு செயல்பட்டார்கள். நபியவர்கள் உத்தரவு வருகிறது. இனிமேல் பெண்கள் எல்லாம்
வீட்டிலிருந்து வெளியேற வேண்டாம், தொழுகைக்காக வந்து கொண்டிருந்தீர்கள், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று காட்ட வேண்டிய கட்டாயம் இருந்தது. எனவே பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வரலாம் என்று நான் சொல்லி இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது ஆண்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருக்கிறது. மஸ்ஜித் நபவியிலே இடமில்லை. இப்பொழுது பெண்களும் வந்து ஆண்களோடு பின்னால் இருந்து தொழுது இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கையை அதிகமாக காட்ட வேண்டிய தேவையில்லை. அந்த நிலையிலிருந்து நாம் வெளியே வந்து விட்டோம். எனவே பெண்கள் எல்லாம் தங்களது வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள், அதுதான் அவர்களுக்கு சாலச் சிறந்தது என்று நபி அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். கிதாபில் பார்க்கிறோம், ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த உத்தரவை காதில் கேட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழைந்ததுதான் அவர்களது ஜனாசா தான் வெளியே வந்தது. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முஃமின், ஒரு முஃமினத், ஒரு ஆண் பெண் இஸ்லாமியர் யாராக இருந்தாலும் ஒரு தடவை தான் ஹஜ் கடமை. அந்த ஹஜ்ஜை நான் செய்து விட்டேன், இனி எனக்கு நான் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. நபி அவர்களின் உத்தரவு வந்த பிறகு நான் வெளியே வர மாட்டேன். உள்ளேயே இருந்தார்கள். அவர்களது எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டது. அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். இத்தாஅத் நபி அவர்களுக்கு வழிபட்ட காரணத்தால் வாழ்க்கையே லேசாகிவிட்டது. ஜனாசா தான் வெளியே வந்தார். அப்படி பெண்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு கதவு இருந்தது. அந்த கதவு வழியாக ஆண்களும் வந்தார்கள், பெண்களும் வந்தார்கள். அந்த கதவு வழியாக சஹாபிகளும் வந்தார்கள், சஹாபி பெண்களும் வந்தார்கள். நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள், அந்த கடைசி கதவை பெண்களுக்காக கொடுத்துட்டா என்ன, ஏன் அதுல ஆண்களும் வர்றீங்க? ஆண்களுக்கு தான் நிறைய கதவுகள்லாம் இருக்கு. அந்த பெண்கள் வருகின்ற கதவிலே எதற்காக நீங்கள் வர வேண்டும்? அதை பெண்களுக்கே கொடுத்து விடுங்கள் என்றார்கள். பெண்களும் வந்து கொண்டிருந்த காலத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த கதவை பெண்களுக்கே விட்டு விடுங்கள் என்று சொன்னதிலிருந்து பெண்கள் வர வேண்டியதில்லை என்று தடை வந்த பிறகும் கூட அந்த வாயில் கதவு வழியாக நான் வருவதில்லை. ஏனென்றால் நபி அவர்கள் தடுத்த கதவு. நான் எப்படி சொல்லவில்லை, பெண்களுக்கு வருகின்ற போதுதானே தடை, இப்பொழுதுதான் பெண்கள் தான் வருவதில்லையே, பிறகு என்ன தடை? தடை நீங்கிவிட்டது, எனவே நாம் வரலாம். இல்லை இல்லை, நபி அவர்கள் தடுத்தார்கள். அது தடைதான். பெண்கள் வந்து கொண்டிருந்தாலும் தடைதான், பெண்கள் வரவில்லை என்றாலும் என்னை பொறுத்த மட்டிலும் தடை. எனவே நான் அந்த கதவின் பக்கமாக போகவே இல்லை. எவ்வளவு நபி அவர்களது சொல்லை அப்படியே முழுக்க முழுக்க தன் உள்வாங்கி வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்மா மே இஸ்தின்ஜா நா கரோ. ஹம்மா, நீங்கள் குளிக்கின்ற அறையிலே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. இது உத்தரவு, நபி அவர்களின் உத்தரவு. அப்படி நீங்கள் சிறுநீர் கழிப்பீர்களேயானால் உங்களது உள்ளத்திலே வஸ்வசாக்களை அங்கிருந்துதான் ஷைத்தான் ஏற்படுத்துவான். உள்ளத்திலே குழப்பம் ஏற்படுவது, சந்தேக நோய்கள் ஏற்படுவது, நர்வஸ் ஏற்படுவது, இந்த அனைத்து பிரச்சனைகளும் அங்கிருந்துதான் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது சட்டம் வந்து விட்டது, நபி அவர்களது உத்தரவு வந்து விட்டது. குளிக்கும் அறையிலே இஸ்தின்ஜா செய்யாதீர்கள். சிறுநீர் கழிப்பதற்கென ஒரு இடம் இருக்கும், அங்கே சிறுநீர் கழியுங்கள். குளிக்கின்ற அறையிலே சிறுநீர் கழிக்காதீர்கள். முடிந்தது சட்டம். சட்டத்தை நாம் எடுத்து நடக்க வேண்டியதுதான். இப்பொழுது இரண்டாக பிரிகிறார்கள். हुजूर के जमाने में ऐसा था, आपके जमाने में ऐसा है. நபி அவர்களது காலத்திலே மண் தரையாக இருந்தது. எனவே சிறுநீர் கழித்தால் ஆங்காங்கே தேங்கி நிற்கும். பிறகு அதிலேயே குளிச்சோம்னா சிறுநீர்ல பட்டு மேல பட்டுடும், வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நபி அவர்கள் தடை செஞ்சாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, பாலீஷா இருக்கு. பீஷா செஞ்சா குடுக்குன்னு ஓடி போயிருது, தண்ணி ஊத்தினா எல்லாம் ஓடி போயிருது. அதனால அந்த சட்டம் இன்னைக்கு இல்லைங்க என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிற இந்த சூழலிலேயும் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சொல்கிறது, அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக பணிந்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? हुजूर का हुक्म है, वो कितने जमाना हो, कितना तब्दीलियां आया हो,
கித்னே நாகரீகம் ஆயாகோ, எவ்வளவு நாகரீகம் வந்தாலும் சரி, எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, ஹுசூர் கா ஹுக்கும் 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 தான். நபியவர்கள் சொன்னதுதான். அதனால அந்த காலம் இந்த காலம் பிரிக்காதீங்க. ஹம்மாம்ல இஸ்திஞ்சா செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஹம்மாம் எந்த அளவுக்கு வழுவழுன்னு இருந்தாலும் சரி, பீஷாப் இருந்த சுவடையே தெரியாத அளவுக்கு போற பாத்ரூமாக இருந்தாலும் சரி, சட்டமா பணிந்து விடங்கள் என்கிறார்கள். அதுதான் சட்டம். அதற்கு பெயர் தான் இதாவத். ஏனென்றால் என்றும் கூட மண் தரையிலே நல்ல மொசைத்தரனா அழகா தண்ணி போற மாதிரி சூழல் தான் டவுன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் வாட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. திருப்பி பார்த்தா ஜகதகது தண்ணி தேங்கிக்கும். மண் தரையே இல்லையே, அப்படின்னு தண்ணி தேங்குதுன்னு பார்த்தா தண்ணி போற இடத்துல வீட்டுல உள்ள எல்லா முடிகளும் காத்துல பறந்து அங்கதான் வந்து ஜாண்டே. அப்படியே கொத்து கொத்தா முடி வந்து அங்க தேங்கி எல்லா தண்ணி அப்படியே நிக்குது. அந்த முடிகளை அகற்றின பிறகுதான் தண்ணியே கீழே போகுது. அப்ப தண்ணீர் தேங்குதல் என்பதற்கு மண் தரையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நபியவர்களின் உத்தரவு என்றால் அதை உத்தரவாக பார்க்க வேண்டும். அதிலே மாற்று கருத்தை நமது கல்வியிலே வரவே கூடாது. பெரியவர் சபையிலே வந்து கொண்டே இருக்கிறார்கள் சஹாபாக்கள். மஸ்ஜித் நபவி நபியவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள். ஆங்காங்கே நிற்பவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், நிற்காதீர்கள். ஏனென்றால் கூட்டங்களுக்கு சென்றால் நாங்கள் பார்ப்போம், அமர்ந்து கேட்பவர்கள் உண்டு, நின்று கேட்பவர்கள் உண்டு, அப்படியே நடந்துகிட்டே கேட்கிறவங்க உண்டு. இப்படிலாம் பல வகையாக இருப்பார்கள். அங்கே நின்று கொண்டு நபியவர்களின் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அப்படின்னு. அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றதுக்கு ஒரு 5-6 எட்டுகள் இருக்கும். அந்த அளவு தூரத்திலே ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் பள்ளிக்குள்ள 2 எட்டு வச்சா பள்ளிக்குள்ள வந்துடலாம். பாதையில இருக்கிறாங்க. நபியவர்கள் இஜ்லிஸ் சொன்னது அங்கேயே பார்த்துட்டாங்க. எங்க அவர்களது காதுக்கு உட்காருங்கள் என்ற உத்தரவு வந்ததோ அந்த இடத்திலே உட்கார்ந்து. உடனே பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், இன்னொரு 2 எட்டு வச்சீங்கன்னா பள்ளிக்குள்ள போயிடலாமே, ஏன் பாவா இங்கேயே உட்கார்ந்தீங்க? ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த 2 எட்டு எடுத்து வைப்பதற்குள்ளாக என் உயிர் பிரிந்தால் நபியவர்களது சொல்லை கேட்காமல் உயிர் பிரிந்ததாக ஆகும் அல்லவா? நபியவர்களது உத்தரவுக்கு பணியானவன், நபியவர்களது உத்தரவுக்கு எதிராக நடந்தவன் என்கிற அந்த குற்றத்தோடு நான் ரப்பை சந்திக்க வேண்டி வரும் அல்லவா? அதற்காகத்தான் அங்கேயே வருது. எப்படிப்பட்ட சஹாபாக்கள் என்றெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். எனவே தானே சஹாபாக்களுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவர்களுக்கு ஈடாக, இணையாக, நிகராக குத்துவர்களும் வர முடியாது, அக்கத்தாபுகளும் வர முடியாது, அபுதாலுகளும் வர முடியாது, எந்த ஒரு ஷேகும் எந்த ஒரு ரோஸும் வர முடியாது. அவர்கள் பவனி வருகின்ற ஹரத் மஹ்பூப் சுப்ஹானி, மாஷூக் ரஹ்மானி, மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்களிடத்திலே அவர்களது மாநாட்டில் கேட்டார்கள், சஹாபிகளின் அந்தஸ்து, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்தஸ்து, இரண்டுக்கு மத்தியிலே என்ன வித்தியாசம் என்று கேட்டார். என்றால் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் பெருந்தகை. சஹாபிகளின் அந்தஸ்து, உங்களது அந்தஸ்து என்ன வித்தியாசம் என்று கேட்டார். சொன்னார்கள் ஹஜ்ரத் அவர்கள், நான் பவனி வருகின்ற வாகனம், அந்த வாகனத்தினுடைய காலடி குழம்பு, அது கீழே படுகின்ற போது அந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வருகின்ற தூசி, அந்த தூசி இருக்கிறது அல்லவா, சஹாபிகள் பவனி வருகின்ற வாகனம், அந்த சஹாபியினுடைய வாகனத்தின் காலடி குழம்பு, அந்த காலடி குழம்பு பட்ட மண், அந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வருகின்ற தூசிக்கு கூட இந்த மஹ்பூபி சுப்ஹானி, மாஷூக் ரஹ்மானி, மஹியுத்தீன் அப்துல் காதர், இந்த மஹியுத்தீன் அப்துல் காதர் ஈடாக மாட்டார். சஹாபி பவனி வருகின்ற வாகனம், அந்த வாகனத்தினுடைய காலடி குழம்பு, அது படுகின்ற மண், அந்த மண்ணிலிருந்து வருகின்ற தூசி, அந்த தூசிக்கு கூட இந்த மஹியுத்தீன் ஈடாக. அப்படி என்றால் சஹாபிகள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஆவியா இது ராஜா. ஹஜ்ரத் முஆவியாவை அழைத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் முஆவியாவுக்கு ரலியல்லாஹு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நஊது பில்லாஹி மின் ஹாலிக். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபிகளிலே சேர்ப்பதா இல்லையா? என்ன பேச்சு இது? இது என்ன கருத்து வேறுபாடு? இத்தனை காலங்களாக வராத கருத்து வேறுபாடு, இத்தனை காலங்களாக ஏற்படாத சந்தேகங்கள் எல்லாம் வருகிறது என்றால் அல்லாஹ்வின் சோதனை வருகிறது என்று அர்த்தம். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அழைக்கிறார்கள். முஆவியா இது ராஜா. பக்கத்துல போனாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் வாயில் இப்னு ஹஜர். இவர் யார்? வாயில் இப்னு ஹஜர் இவருடைய பெயர். இவர் என்னை சந்திக்க வந்திருக்கிறார். இவரை பார்த்து நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம், இவர் ஒரு இளவரசர். இவர் ஹலரமௌத் என்கிற இடத்திலிருந்து என்னை சந்திக்க வந்தார், ஈமான் கொண்டு விட்டார். இவர் ஈமான் கொண்ட செய்தி வெளியே தெரிந்தால் இவரது உயிருக்கு ஆபத்து. எனவே இவரை கொண்டு போய் சேஃப்டியாக ஹலரமௌத் என்கிற இடத்திலே கொண்டு போய் விட்டுவார். யாரை பார்த்து? சஹாபிகளில் பெரிய வயது ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுதே சமன் வதாதன், நான் கொண்டு போய் விடுகிறேன். அப்பொழுது என் காலுக்கு அணிகின்ற செருப்பு மிக தூரத்தில் இருந்தது. அந்த செருப்பை போய் அணிந்து வருகிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு தைரியம் ஏற்படவில்லை. நான் காலுக்கு செருப்பு அணியாமலேயே அந்த வாகனத்தின் மூக்கணாங்கையை பிடித்துக் கொண்டு புறப்பட்டேன். அப்பொழுது ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூக்கணாங்கையை பிடித்திருக்கிறார்கள். ஒட்டகத்துக்கு மேலே வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறார், இளவரசர். கொஞ்ச தூரம் தான் போக முடிஞ்சிச்சு, காலெல்லாம் சுட்டு இருந்துச்சு. அப்ப சொன்னாங்க, உங்க காலில் இருக்கிற அந்த செருப்பை கலட்டி கொடுத்தீங்கன்னா நான் போட்டுக்குவேன். ஏன்னா நீங்க வாகனத்துல வர்றீங்க, நான் நடுங்கல்ல வர்றேன், அதனால தாங்க முடியலங்க, செருப்பை கொடு. என் செருப்பை கேட்கின்ற அளவுக்கு நீ உயர்த்தி விட்டீரான்னு கேட்டார் வாயில் இப்னு ஹஜர். இப்பதானே இஸ்லாத்துல வந்திருக்காங்க, இன்னும் உள்ளத்தில் இருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் மாற்றம் ஏற்பட வேண்டும். இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை. இளவரசர் என்கிற அந்த எண்ணம், என் காலில் நான் போடுகின்ற செருப்பை கேட்கும் அளவுக்கு நீ உயர்ந்து விட்டீரான்னு கேட்டாங்க. வேணாங்க பாபா, நீங்களே போட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றேன், என்னால் நடக்கவே முடியவில்லை. கேட்டேன், அந்த வாகனத்துல பின்னால நான் உட்கார்ந்துக்குவான்னு கேட்டேன். என்னுடைய செருப்பையே அணிவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னோடு சேர்ந்து அமர்வதற்கு கேட்கிறீரே. வேணாம் பாபா, நான் கீழே நடந்தே வருகிறேன். ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி தருவீரா அப்படி கேட்டான். என்ன வேண்டும்? உங்களது ஒட்டகத்தினுடைய நிழல் படுகிறது அல்லவா, அந்த நிழலில் நான் வரலாமா? வந்துவள். உடனே அந்த ஒட்டகத்தின் நிழலையே போய் அங்க போய் விட்டுட்டு வந்தேன். நபி அவர்களின் உத்தரவை கொண்டு போய் விட்டுவா, அவ்வளவுதான். எந்த அளவுக்கு பணிந்திருக்கிறார்கள். பிறகு என்ன ஆனது? கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த நிகழ்வு என்ன? இந்த நிகழ்வின் தொடர்ச்சி எங்கே கொண்டு போய் விடுகிறது? வரக்கூடிய வாரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சொல்லுக்கு முழுமையாக வெளிப்படுகின்ற அந்த இதாஅத்தையும், இனி அடுத்த வாரம் சொல்ல போகின்ற இத்திபா பின்பற்றுதலையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.